ஆண்டவர் இயேசு ஏற்படுத்திய திருச்சபை எந்த திருச்சபை? இன்றைக்கு 4 பெரும் திருச்சபைகள், குழுக்கள் இருக்கின்றன. 1 ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, 2 கீழை திருச்சபைகள், ஈஸ்டர்ன் சர்ச்சஸ் ஆர் ஓரியண்டல் சர்ச்சஸ், 3வது புராட்டஸ்டன்ட் சர்ச்சஸ், 4வது பெண்டகாஸ்டல் செக்ட். ஆண்டவர் இயேசு ஏற்படுத்திய திருச்சபை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. அதனால தான் அது கேத்தலிக் சர்ச் என்று அழைக்கப்படுகிறது. எல்லா கிறிஸ்தவர்களையும் உள்ளடக்கியது, எந்த பிரிவும் இல்லாமல் தொடர்ந்து திருச்சபை 450 வருஷங்களுக்கு ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து, நீ பேதுரு பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், நரகத்தின் வாயில்கள் இதனை மேற்கொள்ளலாம் என்று சொல்லிய திருச்சபை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை. எனவே இந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருப்பது குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், பெருமை அடைய வேண்டும். வரலாற்று பூர்வமாக ஆண்டவர் இயேசுவே ஏற்படுத்திய திருச்சபையில் நீங்களும் நானும் உறுப்பினர்கள். எனவே தூய ஆவியார் வெளியப்பட்டது இந்த திருச்சபையில். எனவே தூய ஆவியார் யாருக்கு முதலில் சொந்தம்? நமக்குத்தான் சொந்தம். சரி, முதல் பிரிவு 450 ஏற்படுகிறார். அதுக்கு காரணம் ரொம்ப சாதாரண ஒரு இறையியல் காரணம். தூய ஆவியாரை வரையறை செய்வதில் கத்தோலிக்க திருச்சபைக்கும் இந்த கீழை திருச்சபைகளுக்கும் ஏற்பட்ட ஒரு முரண்பாடு, அவ்வளவுதான். தூய ஆவியார் பற்றி நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன், அதை வாசித்தீர்கள் என்றால் தெரியும். எனவே அந்த முரண்பாடு காரணமாக கீழை திருச்சபைகள் பிரிந்து சென்றன. அதற்கு அடுத்து 1000 வருஷங்கள் கழித்து தான் புராட்டஸ்டன்ட் பிளவு வருகிறது. 1600களில் 1500களில் மார்ட்டின் லூத்தர், ஜான் கால்வின், உல்ரிக் ஸ்விங்லி போன்ற சிந்தனையாளர்கள் கத்தோலிக்க திருச்சபையை எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள். புராட்டஸ்டன்ட் சபைகள் உருவாகின்றன. நம்முடைய நாட்டில் புராட்டஸ்டன்ட் சபைகள் என்று சொன்னால் தென்னிந்தியாவில் சிஎஸ்ஐ, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, வட மாநிலங்களிலே சிஎன்ஐ, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, மெத்தாடிஸ்ட்டு, ஆங்கிலிக்கன் போன்றவை. இவையெல்லாம் சேர்ந்து தான் எப்படி சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா என்று உருவாகின. எனவே இந்த புராட்டஸ்டன்ட் சபைகள் வெளிநாடுகளிலே ஆங்கிலிக்கன், மெத்தாடிஸ்ட் இப்படி இருக்கின்றன. இதற்கு பிறகு பெந்தகோஸ்தே சபைகள். இந்த பெந்தகோஸ்தே சபைகள் எப்பொழுது உருவாகின என்று சொன்னால், ஏறத்தாழ சென்ற நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உருவாகின. இதனை அமெரிக்க ஆட்சியாளர்கள் திட்டமிட்டே உருவாக்கினார்கள் என்று சொல்கிறார்கள். காரணம், கத்தோலிக்க திருச்சபை அவர்கள் செய்து வந்த அடாவடித்தனங்களை அவ்வப்பொழுது கண்டித்து கொண்டிருந்தது. குறிப்பாக தென் அமெரிக்காவில் அவர்கள் நாடுகள் முழுவதையும் தங்களுடைய உடைமைகளாக மாற்றிக்கொண்டு ஏழை தொழிலாளர்களை கொலை செய்து கொண்டிருந்தார்கள். பேராயர் ஓஸ்வால்ட் ரொமேரோ இப்பேற்பட்டவர்கள் திருச்சபையை பெரிய பணக்காரர்களை, அமெரிக்கர்களை, யுஎஸ்ஏயில் இருந்த அமெரிக்கர்கள் அங்கே இருந்துக்கிட்டு இத்தனை நாடுகளையும் அவர்கள் கூறு போட்டு தங்களுடைய சொத்தாக வைத்திருந்தார்கள். அவர்கள் கண்டிக்க ஆரம்பித்தார்கள். அதனால் இப்படி பெந்தகோஸ்தேயை உருவாக்கிவிட்டு கத்தோலிக்க திருச்சபையை பலவீனப்படுத்துகிற முயற்சியை செய்தார்கள்.